رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى: ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. صدق الله العظيم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபை வல்லமையின் வெளிப்பாடு. அல்லாஹு தாலா தொடர்ந்து நின்று வணங்கக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய, இன்னும் பிற அமல்களை செய்யக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். அது வகையில் நாம் எல்லாம் பாக்கியமானவர்கள். இந்த பாக்கியங்கள் குறித்து நாம் அல்லாஹ்விடத்தை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நன்றியுள்ள அடியானாக நம்மை எல்லாம் ஆக்குவானாக. இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களில் சிலர் உறுதியற்ற தன்மைகளோடு அல்லாஹை வணங்குகிறார்கள். ஒரு உறுதி இல்லாமல் அல்லாஹை வணங்குகிறார்கள். ஏதாவது நன்மை கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படுறாங்க, ஏதாவது தீமை ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹை விட்டு அவன் முகம் திருப்பி கொண்டு போகிறார்கள். ஹஸரத் துன்யா வல் ஆখিরা, அவர்களுக்கு என்ன ஏற்படும்? உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டம்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களுடைய காலத்தில் சில பேர் மதீனாவுக்கு வருவாங்க. அவங்க மதீனாவுக்கு வந்த உடனே அவங்களுடைய குதிரைகள், அவங்களுடைய வாகனங்கள் ஏதாவது குட்டி போட்டுச்சு அல்லது அவங்களுக்கு குழந்தை பிறத்துல சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக வேண்டியே கூட்டு வருவாங்க. அப்படி அவங்க நினைச்ச மாதிரி அந்த டயத்தில் அது நடக்கலைன்னு சொன்னால், சார் என்ன இது மோசமான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கி காட்டுகிறார். மார்க்கத்தில் உறுதி ஏற்படக்கூடிய மனிதர்களாக நாம் உருவாகணும். ஒரு நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு வெறும் போர்வை மட்டும் போட்டுருக்காங்க. ஒரு போர்வை மட்டும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிகிட்ட பேசினாங்க, என்ன உங்களுடைய தோழர் வெறுமனையாக ஒரே ஒரு போர்வை மட்டும் போத்திருக்கிறாரு, என்ன விஷயம்? நபி சொன்னாங்க, அவருக்கு வேறு ட்ரெஸ் இல்லை, அதனால் அதெல்லாம் போட்டிருக்கிறார். அல்லாஹ் கேட்க சொன்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த நிலையில் அபூபக்கர் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறாரா? வெறும் போட்டுக்கிறதுக்கு வெறும் போர்வை மட்டும்தான் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அபூபக்கர் அல்லாஹ்வை கொண்டு திருப்தி கொள்கிறாரா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். அதாவது இந்த வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அழுது கொண்டே சொல்கிறார்கள், என்னுடைய ரப்பை நான் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? என்னுடைய ரப்பை நான் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? இந்த நிலையிலும் நான் என்னுடைய ரப்பை திருப்தி கொள்கிறேன், அவன் கொடுத்த நியாமத்துகளை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய சலாமை சொன்னதாக நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் அபூபக்கருக்கு என்பதாக சொல்லி காட்டுகிறார். ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஒரு நேரத்தில் உஹைப் இப்னு வர்த், சுஃபியானே சௌரி, அப்புறம் யூசுப் இப்னு அஸ்பாத் என்று சொல்லப்படக்கூடிய 3 பெரும் அறிஞர்கள் ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறத விட சீக்கிரமாக இறந்துடலாம்னு நினைக்கிறேன், அதான் சிறந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் இப்னு அஸ்பாத்தை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உலகத்தில் ரொம்ப காலம் வாழணும் அப்படின்னு சொல்லலாம். சுஃபியானே சௌரியை பார்த்து இவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் சீக்கிரமாக இறந்து போகணும்னு நினைக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் ஒரே பாவமாக இருக்குது, எங்கே திரும்பினாலும் பாவமாக இருக்குது. எப்போ? அப்போ 100 வருடங்களுக்கு முன்னதாக உள்ள மனிதர்கள் பேசுகிறார்கள், என்னவா எங்கே திரும்பினாலும் பாவமாக இருக்குது, நல்ல காரியமே செய்ய முடியலை, இருந்து பாவம் செய்ததை விட சீக்கிரமாக இறந்து போயிட்டா பரவாயில்ல தானே அப்படின்னு சுஃபியானே சௌரி சொல்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க அவங்கள பார்த்து, நீங்கள் ஏன் ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? அவர் சொல்றார்கள், இருக்கக்கூடிய காலங்களில் தௌபா செய்வதற்கான நசீபுகளாவது கிடைக்கும் இல்லையா? செய்த பாவங்கள் குறித்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றதுக்காக காலம் கிடைக்கும் தானே, அதனால் ரொம்ப காலம் வாழணும்னு நினைக்கிறேன்.
2 பேரும் சேர்ந்து உஹைவிட கேட்டாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னார், என் ரப்பு என்னை இங்கு வாழ வைக்க பிரியப்பட்டான் என்றால் நான் வாழ்கிறேன், என் ரப்பு என்னை இங்கிருந்து நீக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் நான் இந்த உலகத்திலிருந்து போகிறேன்னு சொன்னான். இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதாக சொல்லி ஆறத் தழுவி கொண்ட சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, கவலையான நிகழ்வாக இருந்தாலும் சரி, என்னுடைய ரப்பு நான் இப்படி கஷ்டப்படுவதை விரும்புகிறான் என்றால் நான் கஷ்டப்பட தயார் என்ற மனநிலைக்கு நாம் வர வேண்டும். இதுதான் உண்மையான அன்பு. எனக்கு அப்படி கஷ்டம் இருக்குது, என் பிள்ளைக்கு உடம்பு முடியலை, எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பொருளாதார கஷ்டமாக இருக்குது. கண்ணியமானவர்களே, இது போன்ற பெரும் பாக்கியங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. என்ன பாக்கியம் தெரியுமா? நான் கஷ்டப்படுவதை அழுவதை என் ரப்பு பார்த்து ரசிக்கிறான் என்றால், அவனுக்கு அதுதான் பிடிக்கிறது என்றால் நான் அழுக தயார். எப்படி நிலை? சஹாபாக்களிடம் இந்த நிலைதான் இருந்தது. நமக்கு முன் வாழ்ந்த பெரியவரிடம் இந்த நிலைதான் இருந்தது. நான் கஷ்டப்படும் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் மாஷா அல்லாஹ், அல்லாஹால எனக்கு கொடுத்துட்டான், நான் நன்மை செஞ்சுட்டேன், அல்லாஹால எனக்கு பிரதி உபகாரம் செஞ்சுட்டான் என்பதாக அல்லாஹை புகழ்வது, அதற்காக கண்ணீர் வடிப்பது அல்ல. அது மட்டுமல்ல வாழ்க்கை, அது மட்டுமல்ல ஈமான். என்னுடைய கடினமான நேரங்களில் என்னுடைய மனநிலைகள் இப்படி வர வேண்டும். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அழுகாதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க, அழுகாதீங்க. ஒரு அவங்களுடைய சின்ன குழந்தை இறந்துருச்சு. அந்த பெண்மணிக்கு நபி ஆறுதல் சொல்கிறாங்க, அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி. உனக்கு என்ன தெரியும்? அது நபின்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு தனக்கு ஆறுதல் சொல்வது யாருன்னு தெரியவில்லை. உனக்கு என்ன தெரியும்? உங்களை பிள்ளை இறந்து போனால் உங்களுக்கு தெரியும் என்ற வார்த்தைகளை சொல்லி விடுகிறார்கள். கூட இருந்தவங்கலாம் கொஞ்ச நேரம் யார்கிட்ட பேசுறது தெரியுமா? நீ யாரை சொல்ல தெரியுமா? நபியாக்கும். நபியை போய் உனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் நேரம் கழித்து விஷயம் தெரிஞ்சு, ஆஹா நபியை போய் பேசிட்டமே என்பதாக ஓடோடி வந்து, யாரை சொல்லலாம் இப்படி நீங்கள் சொன்னீங்க, நான் உங்களை எதிர்த்து பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பொறுமை என்பது சதுமத்தில் ஊலா, முதல் ஆரம்பத்தில் பொறுமை இருக்கணும். கஷ்டங்கள் ஏற்படுகின்ற அந்த நொடிகள் இருக்குது அல்லவா, அங்கு உங்களுடைய மனங்களை ரப்போடு இணைத்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அன்பும் காதலும் வேறு. அல்லாஹ்விடத்திலே கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது சொல்ல வேண்டும், இறைவா என்னுடைய கஷ்டங்களின் மூலமாக நீ பிரியப்படுகிறாய், நீ சந்தோஷப்படுகிறாய், நான் அழுவது கண்டு உனக்கு சந்தோஷம் என்றால் நான் காலம் முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறேன் என்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய மனநிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானுடைய தரம். அதைத்தான் சஹாபாக்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா இதைத்தான் இந்த ஆயத்துக்களை சொல்லி காட்டுகிறார். யார் கஷ்டம் ஏற்படும் பொழுது என்ன, நான் எதுக்கு தொழணும்? சில மனிதர்களுடைய பேச்சு இப்படி இருக்குது, நான் எதுக்கு தொழணும்? எனக்கு வீட்டில் கஷ்டம், சம்பாத்தியம் இல்லை, கம்மியாக சம்பாதிக்கிறேன், கஷ்ட நஷ்டத்தோடு வாழ்கிறேன், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போடுறேன், நல்ல செப்பல் வாங்க முடியல, நான் எதுக்கு தொழணும்? நவுது பில்லாஹ். கண்ணியமானவர்களே, இது போன்ற வார்த்தைகளை ஒரு மனிதன் பேசுகிறான் என்றால் அவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா, அவர்கள் இம்மையும் மறுமையும் நாசமாக்கிக் கொள்கிறார்கள் என்ற வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறார். ஆகவே நம்முடைய காலங்களில், நேரங்களில், வாழ்க்கைகளில் கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் என்ற நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்கிறேன் என்ற மனநிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த ஈமானுடைய தரம் என்பதாக நாம் சஹாபாக்கள் வாழ்க்கையின் வாயிலாக பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல மனோநிலைகளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் கொடுத்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி.